மேரேஜ் ஆகி அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஒரு ஸ்பம் கூட இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. பார்த்தா எல்லா ஸ்பம்ஸுமே டெட் ஸ்பம்ஸ்னு வந்தது டெஸ்ட்டில். பார்த்தா ஹி ஹேட் கேன்சர். அதுவே தெரில பாவம் அவருக்கு. அத்தனை வருஷமாக அந்த 3-4 இயர்ஸாக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கன்சீவ் ஆகலான்ட்டு வர்றப்ப தான் இது வந்து வெளில தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு முன்னாடி மேரேஜ் முன்னாடி ஒரு செக்கப் பண்ணியிருந்தா ஈஸியாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹெல்த் செக்கப் ப்ளஸ் ஒரு செக்ஷுவல் கவுன்சிலிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை வந்து இது வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து உதவும். ஓகே. ஸோ ப்ரிவென்ஷனாக இது நமக்கு இதை பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளை ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுறதுல கட்டாயமா அந்த பெண்ணையும் ஆணையும் தவிர்த்து அந்த குடும்பங்களையும் சுற்றி உள்ள குடும்பங்களுக்கும் அது ஒரு மன ஒரு நிம்மதியை கொடுக்கும். நாளைக்கு அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று எனக்கு வந்து வயிற்றுல வலிக்குது ஏதான்னு சொல்லும்போது கூட எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கப்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு இருக்காது. ஜஸ்ட் ஒரு பெயினாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கேஸ் பெயினாக இருக்கலாம்னு தோணும்.